தமிழக அரசு கர்நாடக அரசு இடையே காவேரி குறுக்கே மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக இரு மாநில அரசும் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட வேண்டும் என தொடர்ந்து ஒரு கோரிக்கை வலியுறுத்தி வரும் நிலையில் அதற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு விவசாயிகள் மற்றும் அரசு சார்பில் பல போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து இன்று கர்நாடக அமைப்பின் கர்நாடக சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் நாகராஜ் அவர் தலைமையில் கர்நாடக அரசு மேகதாதுவில் உடனடியாக அணை கட்ட வேண்டும், பெங்களூரு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் குடிநீருக்கு உடனடியாக பகுதிகளில் தீர்வு தர வேண்டும் என கூறி இன்று அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்புகளையும் அழைத்து பந்த் என அறிவித்திருந்தார். தொடர்ந்து கர்நாடக மாநிலங்களில் இருந்து எந்த ஒரு போக்குவரத்தும் கடைகளும் திறக்கப்படாது எனவும் தமிழகத்தில் இருந்து கர்நாடகாவிற்கு எவ்வித வாகனங்களும் போக்குவரத்தும் அனுமதிக்கப்படாது எனவும் அறிவித்திருந்தார். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இடம் கர்நாடகா மாநிலம் அத்திப்பள்ளி இடையே தரப்பு நின்று கொண்டிருக்கிறோம். கர்நாடகா வாட்டல் நாகராஜ் அறிவித்திருந்த அந்த போராட்டத்தில் இருந்த நிலையில் பெரும்பான்மையான சங்கங்கள், அதாவது போக்குவரத்து கடை சங்கங்கள், பள்ளி மற்றும் எந்த கூட்டமைப்பு சங்கங்களும் அவருக்கு ஆதரவு அளிக்காத நிலையில் கர்நாடக அரசுக்கும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்போது அந்த பொந்தானது இன்று நடைபெற்றிருந்தாலும் கூட மாநில எல்லையில் உள்ள சில கடைகள் மட்டுமே அடைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வணிக வளாகங்கள், கடைகள் மட்டுமே அடைக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்தானது இரு மாநிலங்களுக்கு இடையே நல்ல போக்குவரத்து காலை முதலே வழக்கமாக போக்குவரத்து இருந்து வருகிறது. கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு வரக்கூடிய கர்நாடக பேருந்துகளும் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கர்நாடகாவுக்கு வரக்கூடிய அந்த அனைத்து பேருந்துகளும் தற்போது இயல்பாகவே கர்நாடகாவிற்கு சென்று வருகின்றன. கர்நாடக அரசு தற்போது அந்த வாட்டல் நாகராஜ் பந்த் அறிவித்த நிலையில் அவரை கைது செய்து வீட்டு சிறையில் அடைத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் எவ்வித போராட்டம் ஈடுபடக்கூடாது என்பதற்காக மாநில எல்லையில், அதாவது கர்நாடக மாநில எல்லை கர்நாடக போலீசாரும் தமிழக எல்லையில் தமிழக போலீசாரும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு தொடர்ந்து இப்பகுதியில் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் காலை 30க்கும் மேற்பட்ட கர்நாடக அமைப்பினர் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். உடனடியாக கர்நாடக போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் தற்போது போக்குவரத்து வழக்கமாக ஈடுபட்டு வருகிறது. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடக அமைப்புகள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் இன்று இந்த பந்த் பெரும்பாலுமான எந்த ஒரு பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் பந்த் வழக்கமாகவே செயல்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது.